ஆக தினசரி எவ்வகையான க்ரீம்கள் போடலாம் ஆண்கள் பெண்கள் என்பது சம்பந்தமாக காலையில் எவ்வகையான க்ரீம்கள் உங்களுக்கு பொருத்தமானது பகல் நேரங்கள் மற்றது இரவையில் எவ்வகையானது நீங்கள் பாவிக்கிறது மிக நல்லது என்பது சம்பந்தமாக பார்க்க இருக்கிறோம். காலையில் பாவிக்கக்கூடியதை நாங்கள் முதலாவதாக எடுத்துக்கொள்வோம். அவ்வாறு எடுக்கும்போது முதலாவது உங்களோட முகத்தை வந்து நீங்கள் கழுவிக்கொள்ளணும். கிளீன்சர் ரெண்டு பாவிச்சு அல்லது ஃபேஸ் வாஷ் பாவித்து உங்களோட முகத்தை நீங்கள் க்ளீன் பண்ணிக்கொள்ள வேண்டியது மிக முக்கியம். அடுத்தது நீங்கள் மேக்கப் போட்டு இருக்கிறீங்களா அதுக்கு பிறகு அந்த கிளீன்சரை போட்டு க்ளீன் பண்ணதுக்கு பிறகு ஒரு டோனர் ஒன்றை பாவிச்சு அந்த முகத்தில் இருக்கிற எல்லா மேக்கப்ஸ்களையும் நீங்கள் அகற்றிக்கொள்ள வேண்டும். அதுக்கு பிறகு நீங்கள் சீரத்தை பாவிக்கலாம். சீரம் ஒன்றை காலையில் நீங்கள் பாவிச்சு கொள்ளலாம். சீரம் போட்டதுக்கு பிறகு தான் நீங்கள் மாய்ஸ்சரைசரை பாவிக்கணும். அது காஞ்சதுக்கு பிறகு சீரம்ன்றது தண்ணி மாதிரி இருக்கும். அதை பாவிச்சதுக்கு பிறகு அதுக்கு மேலே நீங்கள் மாய்ஸ்சரைசரோட போடுங்க. அவ்வாறு போட்டிங்கன்னா முகம் நல்ல ஈரலிப்பாக இருக்கும். மற்றது ஒயில் தன்மை இருக்கிறார்களுக்கு ஒயிலையும் வர தன்மையை குறைச்சி விடும். உங்கள் எப்போயும் உங்களோட முகம் பளபளன்னு இருக்கிறதுக்கு அது முக்கிய காரணம். ஒரு க்ளோ ஒன்றை தரும் உங்களோட முகத்துக்கு. அதுக்கு மேலே அல்லது காஞ்ச உடனே நீங்கள் சன்ஸ்க்ரீனை போட்டுக்கொள்ளலாம். அது நீங்கள் பகல் வேளையில் சூரியன் உதித்திருக்கிற நேரத்தில் நீங்கள் போடக்கூடியது. இந்த ரூட்டீனை நீங்கள் கடைப்பிடிக்கலாம். காலையில் நீங்கள் போடுற சன்ஸ்க்ரீனுக்கு மேலே மேக்கப்புகள் போடலாம். கொழும்பில் அமைந்துள்ள எங்களது பியூட்டி ஸ்கின் கிளினிக் தூர இடங்களில் வெளிநாடுகளிலோ அல்லது இலங்கையின் வெவ்வேறு பாகங்களில் இருப்பவர்களுக்கு நேரடியாக கொழும்புக்கு வந்து சிகிச்சைகள் பெற பிரச்சனையாக இருந்தால் நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொண்டு உங்களது பிரச்சனைகளை கேட்டு நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் உங்களுக்கு உரிய சிகிச்சைகள் நாங்கள் நேரடியாக பார்த்து தேவையானவற்றை முக்கியமான ஆலோசனைகளை தருவோம். சில பிரிஸ்கிரிப்ஷன்ஸ்களும் உங்களுக்கு தருவோம். உங்களுக்கு மிக உதவியாக இருக்கும். முகம் சம்பந்தப்பட்ட அல்லது அழகு சம்பந்தப்பட்ட அல்லது திடீர்னு உங்களுக்கு ஏற்படும் நோய்கள் சம்பந்தப்பட்ட விடயங்கள் சம்பந்தமாக எங்களுடன் தொடர்பு கொள்ளலாம். இதில் தரப்பட்டுள்ள தொலைபேசி இலக்கத்துடன் நீங்கள் தொடர்பு கொள்வதன் மூலம் உங்களுக்கு இந்த வசதிகளை பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் எங்கே வசிப்பவர்களாக இருந்தாலும். அடுத்து நாங்கள் பார்ப்போம். இப்போ மாலையான இரவு நேரங்களில் நீங்கள் என்ன செய்யலாம் எவ்வாறுன்னு சொன்னால் கிளீன்சரை போட்டு வழக்கம் போல் அதை க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணதுக்கு பிறகு வந்து டோனர் நான் சொன்னது நீங்கள் வந்து கூடுதலாக மேக்கப்ஸ் ஏதாவது பாவிச்சிருந்தால் அதை அகற்றக்கூடிய டோனர்ஸை பாவிக்கணும். டோனருக்கு பிறகு நீங்கள் முகத்தை நல்லா க்ளீன் பண்ணதுக்கு பிறகு தொடச்சிட்டு அதுக்கு மேலே நீங்கள் சீரம் கொண்டு பாவிக்கணும். உங்களுக்கு பொருத்தமான சீரம். அடுத்தது சீரம் போட்டதுக்கு பிறகு சில நேரம் முகப்பரு ஏதாவது இருந்து அதுக்குரிய ஆக்னி ஸ்பாட் ட்ரீட்மெண்ட் ஏதாவது நீங்கள் செய்து கொள்ளலாம். ரெட்டினால் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். அதுக்கு பிறகு இரவையில் மாய்ஸ்சரைசர் அதுக்கு மேலே நீங்கள் மாய்ஸ்சரைசரை போட்டுக்கொள்ளுங்க. மற்ற இரவையில் நீங்கள் சன்ஸ்க்ரீன் போட வேண்டிய அவசியம் இல்லை. இவ்வாறு நீங்கள் செய்து கொள்ளலாம்.